ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏபிஎம் டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதன் பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த வாழ்வினிலே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. கிறிஸ்து நமக்காக ஜீவன் விட்டார். சகல நன்மைக்கு ஊற்றும் எல்லா மேன்மைக்கு மகிமையும் முதலும் முடிவுமாய் கிறிஸ்து மரித்தார். தேச சுபாவத்தையும் மனுஷ சுபாவத்தையும் தம்மில் ஒன்றாய் சேர்த்து வைத்திருந்த இயேசுவானவர் மரித்தார். உடன்படிக்கையில் நமது சுதந்திரமாக ஏற்பட்டு நமக்காக பூமிக்கு இறங்கியவர். மரணத்தை விட தம் சிநேகிதரை நேசித்ததால் அவர் மரித்தார். நம்மை அவர் நேசித்தாலும் பிதா அவரை தெரிந்து கொண்டதினால் அவர் நமக்காக மரித்தார். நாம் நிர்பந்தரும் துன்மார்க்கரும் பலனற்றவர்களும் சத்துருமுலாய் இருந்தபோது அவர் நமக்காக மரித்தார். நமது சரீரத்துக்கு சிரசாகவும் பிணிப்போக்கும் மருந்தாகவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தன் மணவாட்டிக்கு மணவாளனாகவும் மந்தைக்கு மேய்ப்பனாகவும் பிதாவின் சித்தத்தை முடிக்க வந்த பணிவிடைக்காரனாகவும் அவர் நமக்காக மரித்தார். நம்மை மரணத்திலிருந்து மீட்கவும் நித்திய ஜீவனுக்கு உயர்த்தவும் தேவனோடு ஒப்புரவாக்கவும் தமது பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை தகுதியுள்ளவராக்கவும் நமக்கு முடிசூட்டி தம்மோடு இருக்க செய்யவுமே அவர் மரித்தார். நாமும் என்னாலும் இயேசுவை நோக்கி கொண்டே ஜீவனம் பண்ணுவோமாக. பாவிகளை தேடி வந்தார், பாவங்கள் யாவையும் போக்கினார், நம்மை மீட்க அவர் ஆக்கினைக்குள்ளானார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து இரத்தத்தை சிந்தி மரிப்பதற்கான உரிய காரணங்கள் தெரியுமா? யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஏசாயா 53:6 குறிப்பிட்டபடி நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ செய்தார், நாம் பாதுகாக்கப்பட அவர் மரித்தார். ஏசாயா 53:12, அநேகருடைய பாவத்தை
தாமே சுமந்து ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தினார். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தார். யோவான் 11:52 தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறப்படவும் சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று சேரவும் மரித்தார். ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் கூறினார்கள். பல தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாய் மரித்தார். எபிரேயர் 2:14 மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு சிலுவையில் மரித்தார். லூக்கா 23:12 பகையாக இருந்த 2 பேர் ஒன்று சேர்ந்து சமாதானமாய் நாட்டை ஆள அவர் மரித்தார். ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உங்களுக்கு சமாதானத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பாவத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையும் தர வல்லமையுள்ளார். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.